வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னவே மருத்துவ சம்பந்தமான முறையில, விஞ்ஞான முறையில இந்த உடலுக்கு எவ்வாறு இந்த காயகல்ப பயிற்சி உதவி இருக்கிறது என்பதை நமது டாக்டர் ஜனார்தன் அவர்கள் உங்களுக்கு அன்போடு விளக்கமாக சொல்ல இருக்காங்க. 2:30 மணிக்கு வந்து உட்கார்ந்துருங்க. இதை போது இந்த பயிற்சி முறையை ஒரு தடவை செய்யணும். நீங்க உணவை கையில வச்சுக்கிறீங்க, அஸ்வினி முத்திரை 10 தடவை போட்டுடுங்க. அப்படியே ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டுட்டு இந்த உணவை சாப்பிடுங்க. முதல்ல ஆரம்பத்துல அப்ப ஆரம்பிக்கக்கூடிய நல்ல மேக்னடைஸ்டு ஃபுட்டு உணவை ஆரம்பிக்கிற ஜீரணம் ஆகிற போது தொடர்ந்து பின்னால சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் நல்ல ஜீரணமாகும். நாலாவட்டத்துல ஒரு மாதத்துக்குள்ளாக பார்க்கலாம், ஒரு 4ல் ஒரு பங்கு உணவு குறைச்சிடும். இன்னொரு 4 மாசம் ஆச்சுன்னா பாதி கூட குறைஞ்சிடும். கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஐயோ இவ்வளோ குறைச்சிட்டா உடம்பு என்ன ஆகும்னு பார்க்க வேணாம். நாம் இப்போ சாப்பிட்றதே அதிகம்தான், அதை குறைக்கிறது நல்லது. 4 வகையில் நமக்கு உடலுக்கு சக்தி கிடைக்குது. உணவு, காற்று, பூமியில இருந்து அந்த அணுச்சிதைவுல இருந்து வருது பாருங்க, ஐசோடோப்ஸ், அது அஸ்ட்ரோனாமிக்கல் ரேடியேஷன்ஸ். இந்த 4 வகையில நமக்கு அணுக்களும் ரசாயனமும் உயிர் சக்தியும் வந்து கொண்டே இருக்குது. நாம வயிறு நிரப்பி முழு வயிறு நிரப்பி வச்சுட்டோம்னா உணவுல இருந்து மாத்திரம்தான் எடுக்க முடியும், மற்ற காத்துல இருந்து கூட எடுக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் வந்துடுதுன்னா காத்து எங்க மாத்திரம்தான் போகும். அதனால அதுல இருந்து கூட எடுக்க முடியாது. அப்புறம் பூமியில இருந்து வரக்கூடிய சக்தியும் எடுக்க முடியாது, அதுவும் வீணா போடும். அதனால கொஞ்சம் குறைவா இருக்கிற போது இந்த 4 வகையிலையும் சேர்ற போதுதான் உடலுக்கு வேண்டிய எல்லா ரசாயனங்களும் நமக்கு கிடைக்கும், நோய் இல்லாத இருக்க முடியும். அதிகமா சாப்பிட்றத விட கொஞ்சம் குறைவாகவே இருந்துட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலா நமக்கு சக்தியை வெளியிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடல்ல உண்டு. அதனால இன்னைக்கு அந்த முறையில எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் சாப்பிட்டா உலகத்துல இன்னைக்கு பாதி உணவு மிச்சமாயிடும். நாம் தெரிஞ்சுக்காத சாப்பிட்றதுனால இந்த இயந்திரத்துல அரைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் தூக்கி விடுவாங்க, கபவன்னு கீழே விழுந்துடும். அதுபோல நாம உடல்ல சேர்றது போக மிச்சத்தை சும்மாவே தள்ளி விட்டுடுறோம், பெரும் அளவு வீணாய் போகுது. உண்ற உணவு உடல்லையே ஜீரணம் ஆகணும். அந்த அளவுக்கு இருக்கணும்னா நாம சாதாரணமா சாப்பிட்றது அதிகம்தான். அது பழக்கம் ஆகிப்போச்சு. அதுலேயும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அன்பு, அந்த அன்பு உபதிரவமாகவே இருக்குது. எப்படியாயிலும் உள்ள போட்டு துருத்தி விட்டு அனுப்பணும்னு நினைப்பாங்க. ஒரு விருந்துக்கு போயிட்டா நான் என்ன தப்பு செய்தேன், என்னை இப்படி வதைக்கிறீங்களேன்னு கேட்கறது உண்டு நான் சில இடங்கள்ல. இல்லைங்க இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு உண்டு. அதுபோல அவர்களுக்கு பிரியமானதை சாப்பிட்டோம் என்ற அளவுக்கு நாம கொஞ்சம் மனசு திருத்திக்க வேண்டியதுதான். அது இருந்தாதான். ஏன்னா உணவை சரிப்படுத்திட்டோம்னா ஒரு திட்டத்தில் வச்சுக்கிட்டா எவ்வளவோ வியாதியை தவிர்க்கலாம், உடல் நலத்தை காக்கலாம், மன வளத்தையும் காக்கலாம். இது பணம் கூட மிச்சமாகும், வீண் செலவு இல்லாத. ஆகவே உணவுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நல்ல உணவா எடுத்துக்கொள்ளணும். எண்ணெயில பொரிச்சதை கூடுமான வரையில தவிர்க்கணும். இந்த காயகல்பம், யோகம், இந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவங்க உடல் உரமுள்ள வேலை செய்யறாங்க பாருங்க, பளு, அதாவது மண்ணை தூக்கிறது கொள்றது அந்த மாதிரியான அவர்களெல்லாம் எண்ணெயில பொரிச்சதெல்லாம் சாப்பிட்டா இழுத்துக்கும், ஒன்றும் பண்ணாது. ஆனா மேலையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்து மூளை வேலை செய்யக்கூடியவங்க அந்த மாதிரி லேசா இருக்கக்கூடிய வேலைக்கெல்லாம் எண்ணெயில பொரிச்ச பொருட்கள்
ஜீரணம் ஆகாது, உடலுக்கு நாளாவட்டத்துல தொந்தரவு தான் கொடுக்கும். அதனால எண்ணெயில தாளிச்சு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயே நேரடியா போட்டு கூட இப்போ ஒரு இட்லி இருக்கு, ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம், அதனால ஒன்றும் தொந்தரவு இல்லை. எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்ற போது தான் எண்ணெயும் கெட்டு போகுது, அதில் பொரிக்கிற சாமானும் கெட்டு போகுது. அதோட மாத்திரம் இல்லாத 2வது தடவை 3வது தடவை அதே எண்ணெயை உபயோகப்படுத்துவாங்க. அது ஒரு தடவை எரிஞ்சு விட்ட எண்ணெய் பாயசம் மாதிரியாக நினைக்கணும். ஆகையினால அதையும் 2வது நம்ம வீடுகளில் பலகாரம் செய்தா அதுக்கு கலர் போட்டு அழகாக பார்த்து தான் சாப்பிடணுன்னுட்டு ஒரு பிடிவாதம். இந்த மெட்டானில் எல்லோஜிசின்னுட்டு ஒரு விஷம் இருக்குது, அதை ஜாங்கிரி பவுடர்ன்னுட்டு அழகான பேர் வச்சுட்டு விற்கிறாங்க. அதை வாங்கி போட்டு அதை செய்வாங்க, பார்க்கறதுக்கு மஞ்சளா அழகா இருக்கும். அதை போல பாய்சனே இல்லை உடலுக்கு. மேல்நாட்டிலெல்லாம் அந்த மாதிரி மருந்துகள்ல உடலுக்கு கேன்சர் முதலெல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சு அங்கெல்லாம் தள்ளிட்டாங்க. உணவுக்குன்னு கலர் சிலதை உபயோகப்படுத்தணுன்றது அதுக்குன்னு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இங்க நம்ம நாட்டில் அந்த அளவு வரல. ஆனா சட்டம் என்னமோ இருக்குது இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்றது. நான் வீடுகளில் நான் வாங்கி உபயோகப்படுத்தினா அவங்க சட்டம் என்ன பண்ணும்? அதனால அந்த கலர் போடுறதை விட இப்போ ரவையில கேசரி செய்றீங்கன்னு வச்சுங்க, அந்த கலரை போட்டு மஞ்சளாக்கி அதை விஷமாக்கி சாப்பிட்றத விட அதே இதை வெள்ளையாவே இருக்கட்டுமே, அல்வா போல இருக்கும், வெள்ளையா இருக்கும். கேசரின்ற பேர் ஒன்றா வானம், வெள்ளை அல்வான்னு சொல்லுங்களேன். அதனால என்ன, அந்த மாதிரியாக கலரை உபயோகப்படுத்தாத நம்ம வீடுகளில் மஞ்சள் மாத்திரம் போட்டுக்கலாம். ஏனென்றா மஞ்சள் கிருமி நாசினி, தேவையில்லாத கிருமிகளை அழித்து விடும், குடலுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது. அது ஒரு அளவில் மஞ்சள் சேர்த்து கொள்ளலாம் பலகாரங்களில், பதார்த்தங்களில். ஆனால் இந்த கலர் சேர்க்கறத இதை கொஞ்சம் நிறுத்திக்கங்க, உடம்பு நல்லா இருக்கும். நேற்று ஒரு அன்பர் இதை வலியுறுத்தி சொன்னார், எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க உணவு வகையில் எப்படி நாம் இருக்கணும் என்றதை நீங்கள் சொல்லலைன்னுட்டு. அதுக்கு தனியாக சில இடங்களில் சொல்கிறேன், ஆனால் இங்கே எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் சொல்ல வேண்டியது அவசியம்தான் என்று கூறி இதோட இந்த வேலை செஷனை முடிச்சுக்கலாம். நல்லா யோசனை பண்ணி என்னென்ன சந்தேகங்கள் உள்ளதோ அதெல்லாம் மத்தியானம் இருந்து பேசிக்கொள்ளலாம். டாக்டர் அவர்கள் உங்களுக்கு வேண்டிய நல்ல விளங்கு முறையில் மருத்துவ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த காயகல்பத்தை ஒட்டி சொல்லுவாங்க. இந்த நாளை நல்ல மாதிரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி இந்த வேலை இதை முடிச்சு வைக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளம். உணவின் போது என்னால் 3 வேளையும் செய்யலாமா, அல்லது ஏதாவது ஒரு வேளை உணவுக்கு முன்பா? 3 வேளையும் செய்யலாமா, ஒரு வேளை தான் செய்யுங்க போதுமா? எப்போ உணவு சாப்பிட்றோமோ அப்போல்லாம் செய்யணும். அதனுடைய கருத்து என்னன்னா, உணவு சாப்பிட்ற போது மனம் அந்த சுவையில் ஈடுபட்டு செய்து உங்களுக்கு அந்த விழிப்பு நிலை விட்டு மறதி நிலைக்கு வருது. அந்த சமயத்தில் இயற்கையில் நடைபெறக்கூடிய இந்த உலக சுழல், அதனால் ஏற்படக்கூடிய பூவா கிருஷ்ணத்தினால சதைகளெல்லாம் தொங்கி போகிறது, இவைகளெல்லாம் அதிகமாகும். அந்த நேரத்தில் விழிப்பு நிலையும் அல்லது ஒரு காயகல்ப பயிற்சியும் செய்வோமையானால் அதிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம்ன்றதுக்காகத்தான் எப்போ உணவு சாப்பிட்றோமோ அப்போவெல்லாம் ஒரு தடவை செய்யணுன்றது. நீங்கள் மறந்துட்டீங்க ஒரு நாளைக்கு பரவாயில்லை, அதனால் அது செய்து தான் ஆகணும் என்பதில்லை, செய்தால் நல்லது. யோகாசனங்களை இதோட சேர்த்து செய்யலாமா, அப்படி செய்யும் போது விளைவு ஏதாவது உண்டா? இங்கே கொஞ்சம் மெதுவாக சொல்லணும், தெளிவாக. யோகாசனங்களை இதோடு சேர்த்து செய்யலாமா, அப்படி செய்யும் போது விளைவு ஏதாவது உண்டா? யோகாசனங்களை செய்யறதா இருந்தால் இதை முதல்ல செய்து விடணும், அதன் பிறகு யோகாசனம் செய்யலாம். ஆனாலும்
யோகாசனம் எதற்காக என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்க. உடல்ல உள்ள நோய் தடுப்புக்காக அல்லது உடல்ல உள்ள நோயை குறைக்கிறதுக்காக, அதுக்கு தான் யோகாசனங்கள். அப்போ இந்த காயகல்பத்தம் ஒழுங்கா செய்துட்டு வந்தா அந்த நோய்கள் எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி அதற்கே உண்டு. மேலும் சிரசாசனம், சர்வாங்காசனம், மச்சாசனம், ஹாலாசனம் இவைகளெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடியது உடலுக்கு. அவைகளெல்லாம் ஒரு நோயை தீர்ப்பதற்காக குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் செய்ய வேண்டியது. அப்போ நோய்க்கு மருந்து சாப்பிட்டா எவ்வளோ காலம் சாப்பிடலாம்? நோய் நீங்கிற வரைக்கும். அதற்கு மேலே தேவையில்லை. அதே போல தான் அந்த ஆசனங்கள் எல்லாம் எப்பொழுதுமே செய்து கொண்டே இருப்பதற்காக இல்லை. முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ எப்போ தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொள்ளலாம். ஒரு சில நோய்களுக்கு அந்த நோய் தீர்ற வரைக்கும் செய்து முடிச்சுடணும். அதுபோல் இப்போ சிரசாசனம் இருக்கிறது என்று வச்சுங்க, சர்வாங்காசனம் இவைகளெல்லாம் மேலே தூக்கி விடுறோம் காலை. அப்போ என்ன, ரத்த ஓட்டத்தினுடைய அழுத்தம் அவ்வளவும் கீழ் நோக்கி பாயும். மூளைய கீழே, அதாவது தலைக்கீழே வச்சிருக்க போது உடல்ல உள்ள ரத்தத்தினுடைய வெயிட் அவ்வளவும் மூளையில பாயும். மூளையில தான் அழுத்தம் கொடுக்கும் அந்த ப்ரெஷர். அதனால லேசா இந்த டியூப்ஸ் எல்லாம் ரொம்ப டெலிகேட் டியூப்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் விரியத்தான் விரியும். அப்படி வர வர கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு 35-40 வயசுக்கு மேல சிரசாசனம் யாருமே செய்யக்கூடாது பொதுவா, அது தெரியறது இல்லை. அப்படி அதிகமாக நீடிச்சு செய்தவர்களெல்லாம் பல சிரமங்கள் தான் பட்டிருக்காங்க. அதே போல இந்த பயிற்சியில நீங்க காயகல்பம் போடும்போது சிரசுக்கு அதிகமான ரத்த ஓட்டம் உண்டாயிடுது, சக்தியும் மேல உண்டாயிடுது. அதற்கு மேலாக ரத்தத்தினுடைய அழுத்தமும் தேவையில்லை. அப்போ ஓவர் ஒர்க் ஆகுது. அதனால அது தேவையில்லை. அதை எந்த நோய்க்காக சிரசாசனம் செய்கிறீங்களோ, அல்லாது தலைவலி அல்லது மேல் பக்கம் ரத்த ஓட்டையின்மை, இவைகளெல்லாம் இதில் சரியாயிடும். இந்த தைராய்டு ஏற்றத்தாழ்வு அதனுடைய வேலை குறைவாக இருந்தால் அதெல்லாம் கூட இதில் சரியாயிடும். அதை விட வேகமாக செயலாயிடும். அதனால் அந்த மாதிரி ஆசனங்களை மாத்திரம் தவிர்த்துட்டு சாதாரண உடற்பயிற்சி போல இருக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் செய்யலாம். இன்னும் லேசாக உங்களுக்கு உடற்பயிற்சி வேணுமானா இங்கே 2 விதமான உடற்பயிற்சி இந்த சங்கத்தில் கற்றுக் கொடுக்குறோம். நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ்ன்னு லங் எக்ஸசைஸ். இன்னொன்று இந்த முதுகந்தண்டு எலும்பை ஒவ்வொரு பகுதியாக நல்லா திருப்பி ரிலாக்ஸ்டு பாஸ்டரில் ஸ்ட்ரெயின் இல்லாத செய்யக்கூடிய பயிற்சி மகராசனம்னு ஒன்று இருக்கு. அதை சுலபமாக ஈஸியாக ஒன்றும் காசு இல்லாத கற்றுக் கொடுக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் அந்த 2 எக்ஸசைஸு போதுமானது உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு. அதை மனதில் வச்சுக்கொண்டு அதிகமாக உடலுக்கு இயக்கம் கூட கொடுக்கக்கூடாது. ஒரு அளவோடு தான் இருக்கணும் உழைப்பு கூட. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.